So today the message that we heard is about born again. How to born again. ஒரு முறை மறுபடியும் பிறக்கிறத பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமு என்கிற ஒரு பரிசேயனுக்கு சொன்னதை நம்ம யோவான் 3வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். We read in John chapter 3 that how to be born again. He told to Nicodemus, a Pharisee. நிக்கதேமு யாரு? Who is Nicodemus? இஸ்ரவேலிலே அவர் ஒரு போதகர். He is a teacher in Israel. வேதத்தை கற்றறிந்தவன். He has learned the Bible scriptures. ஆனாலும் மறுபடியும் பிறக்கிறதை குறித்து அறியாதவனாய் இருந்தான். But he doesn't know about the born again experience. அவரிடத்துல தான் ஆண்டவர் சொன்னார் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. To him alone he said how to be born again. ஆச்சரியமா இல்லையா? Is it not marvelous? வேதத்தை படித்து அறிந்தவர்கள், the one who read the Bible, ஒரு போதகர், he is a teacher, மறுபடியும் பிறக்கிறதை குறித்து அறியாத இருக்கிறார். he doesn't even know about to be born again. இன்னைக்கு கூட ஆண்டவர் अनेक போதகர்கள் என்று சொல்லுகிறவரை பார்த்து, today also God says those who teach us இதே மாதிரி சொல்ல முடியும். He can tell like what he told to Nicodemus. இந்த வேதத்தை படிக்கிறதுனால மறுபடியும் பிறக்கிறது குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியாது. We cannot know how to be born again by just reading the scriptures. நாம் விசுவாசிக்கணும். We need to have faith. ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் if we believe in Christ, நாம் மறுபடியும் பிறக்கிற அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். then we will be getting how to be born again. இந்த வேதத்தை ஆராய்ந்து எவ்வளவுதான் படித்து அறிந்து கொண்டாலும், even if we go through the scriptures and learn many things, ஒரு வேத போதகனாய் இருந்தாலும், even if you are a teacher of the Bible, மறுபடியும் பிறப்பதை குறித்து அறியாதவனாய் இருக்க முடியும். it could be possible that you cannot know how to be born again. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல முடியும், நீ இன்னும் மறுபடியும் பிறக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல Jesus முடியும். can look and say to you that you are not born again. இது நிக்கதேமு பார்த்து ஆண்டவர் சொன்னார். Jesus has told to Nicodemus like that. மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? What is mean by born again? மறுபடியும் பிறக்கிறத குறித்து எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை தர முடியாது. No man can give you the confirmation to be born again. யாருமே நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. No one can tell you that you are born again. அந்த உறுதியை தர முடியாது. They cannot give the confirmation. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்கன்ற ஒரு உறுதியை உங்களுக்கு எனக்கு தர முடியும். Only the Holy Spirit can give you the confirmation to you and us we are born again. ரோமர் 8வது அதிகாரம். We'll turn to Romans chapter 8. 14வது வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி யார் சாட்சி கொடுக்கிறது? ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். The Spirit himself testifies with our spirit that we are the children of God. மனுஷர்கள் எல்லாம் நம்முடைய புறம்பான காரியங்களை பார்த்து சொல்லுவாங்க நீங்க தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி. Men will see the outward appearances and the outward things and they will say that you are the children of God. ஆவிக்குரிய காரியம் என்பது புறம்பான காரியங்களை பார்த்து சொல்றது இல்ல. The spiritual things cannot be told by the outward appearances. அது நம்முடைய ஆவியோட சம்பந்தப்பட்ட காரியம். It is related to our spirit. அது உள்ளான பகுதி அது. It is the inner thing. எல்லாரும் உங்களை வெளியில பார்த்து மனுஷர்கள் உங்களை வெளியில பார்த்து சொல்வாங்க. Men can see the outward appearance and say. அது உண்மையா இருக்க முடியாது. But it cannot be true. நாம் சபைக்கு வந்தோம். Even if we come to church. நாம் வேதத்தை வாசித்தோம். Even if we read the Bible. நாம் சபையிலே ஒரு அங்கமா இருந்தோம். Even if we are a member of the church. மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன என்பதை அறியாதவர்களாய் நாம் இருக்க முடியும். It could be possible that we cannot know how to be born again. ஒரு போதகன் அப்படி இருந்தார். A teacher was like that. நாம் கண்டிப்பா அப்படி இருக்க முடியும். It could be possible that we can be like that. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் தான் நமக்கு சாட்சி கொடுக்கணும். Only God can give you the confirmation that we are the children of God. மறுபடியும் பிறக்கிறது என்பது ஆவியினாலே பிறக்கிறது. Born again is to be born in spiritual realms. பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit, என்னுடைய ஆவியை தொடும் பொழுது if it touches our spirit, நான் மறுபடியுமாய் பிறக்கிறேன். then we will be regenerated in எனக்கு spirit. ஒரு ஆவிக்குரிய பிறப்பு உண்டாகிறது. Then we will be born in the spirit. அததான் மறுபடியும் பிறத்தல் என்று சொல்கிறோம். That is what we call as born again. நாம் ஏற்கனவே மாம்சீகமாய் பிறந்திருக்கிறோம். We are born in the flesh. அது ஆவிக்குரியதல்ல. That is not the spiritual thing. ஆவிக்குரியது என்று சொன்னால், if we say it is a spiritual thing, பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit, என்னுடைய ஆவியை தொடும் பொழுது, if it touches our spirit, நான் மறுபடியுமாய் பிறக்கிறேன். then we will be regenerated in அதற்கு spirit. பேர் தான் மறுபடியும் பிறத்தல். That is we call as born again. இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க,
சரியான விதத்திலே ஞானஸ்நானத்தை அவர்கள் எடுத்திருந்தால் அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். If many are saying that if you have taken the baptism rightly, you are born again. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தால் அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். If you have taken baptism in the name of the Father, Son and the Holy Spirit, you have been born again. மூழ்கி அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தால் அவர்கள் மறுபடியும் If பிறந்தவர்கள். you have been immersed in the water and you have took baptism, you have been born again. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க அப்போஸ்தலர்கள் கொடுத்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்துதான் மறுபடியும் பிறந்தவர்கள். Few person are telling that in the apostles, when we give baptism in the name of Jesus Christ alone, then you are born again. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் Many Christians, புறம்பான காரியங்களை வைத்தே இவர்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். they are confirming the spiritual things only with the external things. இது முற்றிலும் தவறானது. This is totally wrong. நாம் மறுபடியும் பிறந்ததற்கு அடையாளமாகத்தான் நாம் புறம்பாக ஞானஸ்நானத்தை எடுக்கிறோமே ஒழிய ஞானஸ்நானத்தை எடுத்ததனாலே நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல. Since we have been born again in the spiritual realms, then we are taking the baptism. This is not the other way. நம் கிறிஸ்தவத்திலே ஞானஸ்நானம் எடுத்த பல பேர் இன்னும் மறுபடியும் பிறக்காதவர்கள். In Christendom, there are many who took baptism and not born again. ஏன் நமக்கு அது தெரியல? Why we are not நாம் recognizing? தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்பதில்லை. Because we have not read the Bible. தேவனுடைய வார்த்தையை நாம் கவனமாய் படித்து அறிந்து கொள்வதில்லை. Because we have not read the Bible and understand it clearly. நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூழ்கி சரியான விதத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் Even if you have took baptism in the name of the Father, Son and the Holy Spirit, நாம் மறுபடியும் பிறக்காதவர்களாக இருக்க முடியும். it could be possible that we have not born again. மறுபடியும் பிறத்தல் என்பது புறம்பான காரியங்களை வைத்து உறுதி செய்வதல்ல. It is not having the confirmation based on external things. ஒரு குழந்தை பிறக்கிறத நம்ம உதாரணமா எடுத்துப்போம். We'll take an example as the birth of a baby. ஆவிக்குரிய பிறப்புக்கு ஒரு குழந்தை பிறக்கிறத நம்ம உதாரணமா எடுத்துக்கொள்வோம். To be born in the spirit, we'll consider an example of a birth of a baby. ஒரு குழந்தைக்கு புறம்பான தோற்றங்கள் எடுத்த உடனே ஆரம்பிக்கிறது இல்லை. A baby cannot have an external appearances from the start. எடுத்த உடனே கண்ணோ கையோ காலோ எந்த விதமான புறம்பான தோற்றங்களும் ஒரு குழந்தைக்கு உருவாவதில்லை. A baby cannot be formed only outer appearances. For example, the eyes, hands and legs will appear. ஒரு குழந்தை உருவாகிறது என்பதற்கு அடையாளம் உயிர், ஜீவன். The confirmation of the birth of a baby is the life. எடுத்த உடனே ஒரு ஜீவன் தான் அந்த குழந்தைக்கு. The first appearances of the baby is the life. அந்த ஜீவனுக்கு பிறகுதான் கால் கண் மற்ற எல்லா புறம்பான காரியங்களும் உருவாகிறது. Only after the life, then comes the eyes, the growth of the eyes, hands and legs. தேவன் ஞானஸ்நானத்தை முக்கியப்படுத்தி எதுவுமே பிரசங்கிக்கல. Jesus has not emphasized on the baptism in the scripture. ஜீவனை முக்கியப்படுத்தி அவர் பிரசங்கித்திருக்கிறார். Jesus has emphasized on the life. ஜீவன் என்பது உள்ளான காரியம். Life is internal thing. ஞானஸ்நானம் என்பது புறம்பான The காரியம். external thing is baptism. உள்ளான ஜீவன் நமக்கு இல்லாத பட்சத்திலே நாம் சரியான விதத்திலே ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தால் நான் இன்னும் மறுபடியும் பிறக்காதவன். Even if I take the baptism rightly, but I have not got the inner life, that I have not born again. ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டாலே அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். Many of the Christians believe that if you take an external baptism, they have been born again. ஆகவேதான் அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அவர்களுக்கு இருப்பதில்லை. That is why they are not having a spiritual ஏன் growth. ஆவிக்குரிய ரீதியில் வளருவதில்லை? Why they are not having a ஏன் spiritual ஆண்டவர் growth? மேல் அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இல்லை? Why they are not have a desire ஏன் for God? சத்தியத்தின் மீது அவர்களுக்கு ஒரு தாகம் இல்லை? Why they don't have a desire அவர்கள் for God? மறுபடியும் பிறக்கவில்லை. Because they have not born again. ஒருவன் மறுபடியும் பிறந்திருந்தால் If a person is born again, கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கும். there will be a growth in the spiritual realm. ஆகவே என் கண்பார்களே, நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் ஜீவன். That's why the beloved, if we have truly born again, we will be having a life in us. ஜீவன் தான் முக்கியமானது. The life is more important for us. இந்த ஜீவனுக்கு ஆதாரமாகத்தான் நாம் புறம்பான ஞானஸ்நானத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். So the confirmation of the life that we got inside us, then we are taking a baptism as an external thing. ஜீவனே இல்லாதவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுப்பது அது பெரும் தவறு. It is totally wrong to give a baptism to those who doesn't have a life. அவர்கள் ஒரு காலம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய மாட்டார்கள். They don't attain the growth of spiritual thing. முதலாவது முக்கியமானது ஜீவன். The first and the only thing is life.
கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானத்தை முக்கியப்படுத்துகிறார்கள். Christians are emphasizing more on the baptism. தேவனோ ஜீவனை But முக்கியப்படுத்துகிறார். Jesus is emphasizing on life. ஜீவன்னா என்ன? What is life? நீங்க முன்னாடி எழுதியிருக்கு படிங்க. நானே, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். In John 14:6 it says that Jesus is the way, the truth and the life. ஜீவன் என்று சொன்னால் தேவன். Jesus is life. ஜீவன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். Jesus is the Holy Spirit. ஜீவன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. Jesus is Christ. தேவனுடைய ஜீவன் என்று நாம் சொல்லலாமே. We can say that Jesus, the life of Jesus. மறுபடியும் பிறத்தல் என்று சொன்னால், if we say born again, நம்முடைய ஆவியிலே, in our spirit, தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். we will receive the life of Jesus in us. நம்முடைய ஆவியிலே, in our spirit, இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனாக வருகிறார். then the life of Jesus will be a life of us. இதுக்கு பேர் தான் மறுபடியும் பிறத்தல். This is called the born again மனதிலே experience. இந்த சத்தியங்களை அறிந்து கொள்வதினாலே நாம் மறுபடியும் பிறக்க முடியாது. If you are understanding this scripture, we cannot be born again. இந்த வேதம் முழுக்க நீங்கள் அலசி ஆராய்ந்து அறிந்து கொண்டாலும் நீங்கள் மறுபடியும் பிறக்க If முடியாது. we go through the scripture to and fro, we cannot understand about the born again மறுபடியும் experience. பிறப்பதற்கு வழி என்ன? The way how to be born again. நான் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது I believe என்னுடைய Christ, ஆவியிலே in my spirit, பரிசுத்த ஆவியானவர் தொடும் பொழுது the Holy Spirit will touch our spirit. எனக்கு ஜீவன் உண்டாகிறது. Then the life proceeds. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். I am born again in the spirit. ஆண்டவர் சொல்லக்கூடிய நீ மறுபடியும் பிறந்தவன். Jesus could say that you have been born நீ again in the மறுபடியும் spirit. பிறந்தவன். Jesus could say this boy have been born again in the spirit. இந்த நிச்சயத்தை எந்த மனிதனும் உங்களுக்கு தர முடியாது. This confirmation no man can give you. மற்றவர்கள் சொல்றதை வைத்து நீங்கள் உங்களை வஞ்சித்துக் கொள்ள கூடாது. You should not deceive by others saying. யாரோ ஒருவர் நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டா நீங்க தேவனுடைய பிள்ளையாக முடியாது. If someone says that you are children of God, you cannot be children of God. யாரோ ஒருத்தர் நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க மறுபடியும் பிறந்தவங்களாக If முடியாது. someone says that you have been born again, you cannot be born again. மனுஷர்கள் சொல்றதை நாம் கேட்க கூடாது. You should not listen to the man's தேவனுடைய teachings. வார்த்தையை நாம் கவனிக்கணும். You should listen to the scripture. நான் மறுபடியும் பிறந்திருந்தால் If I have been born again, எனக்கு ஜீவன் இருக்கும். I have life in me. இதுதான் அத்தாட்சி. This is the only confirmation. தேவன் நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு சொன்னா If I say that I have been born again, என் ஆவியிலே ஜீவன் இருக்கும். in my spirit I have எனக்குள்ள life. ஜீவன் இருக்கும். Within me I have life. சரி, எனக்கு ஜீவன் இருக்கான்றதை நான் எப்படி அறிந்து கொள்றது? How can I identify that I have life in me? நான் உங்களுக்கு சொல்றேன். I'll tell you. சரீரத்திலே நமக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு நாம் எப்படி சோதிக்கிறோமோ அதே போல நம்ம ஆவியிலே ஜீவன் இருக்கா இல்லையான்றதை நாம் சோதித்து How பார்க்கலாம். can we test that this body has a life? Then we can say, we can test the spirit also. ரொம்ப சூடா இருக்கிற ஒரு தண்ணியை கொண்டு போய் ஒரு ஆள் மேல வைங்க. Take the hot water and keep it in the body of a person. உடனே அந்த மனுஷனுக்கு உயிர் இருந்தா உடனே அந்த மனுஷன் ஒரு உணர்வு வந்து அதை தட்டி விட்டுருவாரு. If he has life in him, he will be totally pulling off that ஏன்னா power. அவருக்கு சரீரத்துல என்ன இருக்கு? உணர்வு, ஜீவன் இருக்கு. Because in his body he has some significant touching sense. ஒரு மனிதன் சத்து போயிருக்கிறார். If a person has been died, அந்த மனிதன் மேல போய் நீங்க சூடா தண்ணி வைங்க. even if you keep the hot water in his எந்த body, ஆக்ஷனும் பார்க்க முடியாது. he will not react anything. காரணம் Because அவர் மரிச்சு போயிருக்காரு. he is dead. அவருக்கு என்ன கிடையாது? ஜீவன் He கிடையாது. doesn't have life. இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் பொருத்தி பார்க்க போறோம். Come, we will go and listen to the scripture. எனக்கு ஜீவன் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியுது? How can I identify நான் that? மறுபடியும் பிறந்திருக்கேனா இல்லையான்னு How எப்படி can I தெரியுது? recognize that? சபைக்கு போறத வச்சு நாம் சொல்ல முடியுமா? Can I tell that I'm going to ஞானஸ்நானம் வச்சு சொல்ல முடியுமா? Can I tell that I'm யாரோ ஒரு பாஸ்டர் உங்களுக்கு சொன்னதுனால நீங்க மறுபடியும் பிறந்தீங்கன்னு சொல்ல Can முடியுமா? I tell that some pastor told you? இவைகளெல்லாம் நமக்கு உறுதியான ஆதாரங்கள் அல்ல. These are not the confirmation that we got. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? How can I know that I've been born again? பாவம் செய்த உடனே, When we sin immediately, ஒரு சின்ன பாவம் செய்த உடனே when we sin, எனக்கு அப்படியே ஒரு உணர்வு வரும். I have to ஐயோ, நான் I தப்பு பண்ணிட்டேன், need to know that தவறா I've sinned. பேசிட்டேன், I need to recognize that தவறா சிந்திச்சிருக்கேன், I've been தவறான எண்ணம் thought வந்துச்சு. wrongly. தவறான எண்ணம் I have வந்துச்சு. bad thought. பாவம் தான் ஆவியோட சம்பந்தப்பட்டது. Only the sin, it relates to the பாவம் sin. தான் ஆவியை மரிக்க செய்யுது. Only the sin will make the spirit பாவம் alive. தான் ஆவிக்கு நோய். The sin is the spiritual death. என்னுடைய ஆவியிலே ஜீவன் இருக்குமானால், If I have a spirit in me, நான் ஒரு சின்ன தவறு செய்த உடனே even if I do small உடனே எனக்கு sin, ஒரு உணர்வு வரணும். I will be recognizing the spirit. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். Lord, I have done this. ஆண்டவரே, என்னை மன்னிங்க. Lord, forgive me, Lord. ஒருவேளை நீங்க தவறு பண்ணி
If in case you have sinned, உங்களுக்கு எந்த விதமான உணர்வுமே இல்ல அப்படின்னா if you don't have recognized that sin, நீங்கள் மறுபடியும் பிறக்கல. but you have not born again. உங்களுக்கு ஆவியிலே உணர்வு இல்ல. You have not had the நீங்க recognition of எவ்வளவு the தவறு Spirit. செய்றீங்க? How many sins you are doing? தவறா பேசுறீங்க. You are speaking தவறான back. காரியங்களை You are பாக்குறீங்க. seeing back things. தவறான காரியங்களை சிந்திக்கிறீங்க. You are having bad thoughts. எவ்வளவு தவறான காரியங்களை செய்றோம். Many bad thoughts you ஆனா have. அதை குறித்து நமக்கு என்ன கிடையாது? But if you don't have senses, எந்த விதமான உணர்வும் இல்ல. we don't have senses. ஆனா நாம் என்ன சொல்றோம்? What we are saying, நான் ஆண்டவருடைய பிள்ளை. I am the children of நான் God. மறுபடியும் I பிறந்தவன். have been born again. நான் ரட்சிக்கப்பட்டவன். I have been saved. நீங்க தான் சொல்லிக்கணும். You alone can say. ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. Jesus cannot say. ஆண்டவர் உங்களுக்கு அந்த உறுதியை தர மாட்டாரு. God cannot give the ஆண்டவர் உங்களுக்கு அந்த உறுதியை தரணும்னா If God எப்படி wanted to பாடியில give உங்களுக்கு உணர்வு இருக்கோ, how you have the எப்படி senses in the சரீரத்துல body, ஒரு உணர்வு இருக்கோ, how you have the ஒரு senses in பொருளை the body. ஒரு பொருள் உங்க சரீரத்தை தொடும் பொழுது If a thing is touching your body, உடனே உங்களுக்கு ஒரு உணர்வு you வருது. have sense to ஏன்னா recognize உங்க that. பாடியில உயிர் இருக்கு. Because in your body you have அதே life. போல In the same way, நாம் ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுது if we sin a small thing, உடனே நம்ம மனசை அடிச்சுக்கணும். we need to recognize and it should அதை சரி பண்ற வரைக்கும் நாம் தூங்கக்கூடாது. unless and until we set it right, we should not நமக்கு sin. ஒரு இளைப்பாறுதல் இருக்கக்கூடாது. We should not have a peaceful rest. அதை சரி பண்ற வரைக்கும் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் Until இருக்கக்கூடாது. we set it right, we should not have a peaceful rest. அப்படியானால் நமக்கு ஆவியில என்ன இருக்கு? Then we realize that we are born in ஜீவன் spirit. இருக்கு. Then we have a life in the spirit. நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. கடந்த காலங்கள்ல You can recollect what are the things that எந்த தவறையும் நீங்க செய்யலையா? have you not done any sins? உங்க மனைவிய சத்தமா பேசலையா? Have you not spoken உங்க கணவனை so சத்தமா harshly பேசலையா? with the wife and the தவறான husband? சிந்தை வரலையா? Have you not had the தவறான bad வார்த்தைகளை thoughts? Have you உபயோகப்படுத்தலையா? not used the bad words? எந்த ஒரு தவறான காரியங்களை செய்யலையா? Have you not done anything அதை bad? குறித்து உங்களுடைய ஆவியில் எந்த அளவுக்கு உணர்வு இருந்திருக்கீங்க? How much agitation you have in your spirit? எந்த அளவுக்கு அதை குறித்து வருத்தப்பட்டிருக்கிறோம்? How much you have been felt for that sin? அதை சரிப்படுத்துறதுக்காக ஆண்டவரத்துல எத்தனை முறை நாம் போய் ஜெபிச்சிருக்கோம்? How many times you have cried to God not to set it right? எதுவுமே செய்யல. You have done nothing. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? But we say, நான் மறுபடியும் பிறந்தவன். I have been born again. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வோம். If we think like that, we will be ஒருவேளை deceived. ஆரம்பத்துல நீங்க மனசுல மறுபடியும் பிறந்தது உண்மையா இருக்கலாம். In the starting, you have been born again. In the first, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது when a child is born, அதனுடைய கை கால் எல்லாமே மென்மையா இருக்கு. a children's hand, legs, it will be so softened. அது இந்த பூமியில நடமாட If it walks in the earth, எல்லா கை கால் எல்லாமே ரஃப் ஆயிடுது. it becomes so rough. நம்ம கை கால் எல்லாம் பார்த்தா குழந்தையில இருந்த மாதிரி இல்ல. Our hands is not as we are in the baby stage. அதே போல நீங்க ஆரம்பத்துல ஆண்டவரத்துல வரும்பொழுது உண்மையாகவே நீங்க மறுபடியும் பிறந்திருக்கலாம். Yes, in the same way, in the beginning you have been born again. ஆனா அதற்கு பிறகு பல பாவங்களை செஞ்சு அந்த மனசு ஒரு உணர்வு இல்லாம அப்படியே ஹார்ட் ஆகி போயிடுச்சு. In the same way, you have been by the course of time you have sinned many times and your heart has been hardened by the sin. அதை குறித்து எந்த உணர்வும் வர மாட்டேங்குது. We are not having a ஆரம்பத்துல நான் பாவி என்ற ஒரு உணர்வு வந்துச்சு. At the start, we are declaring ourselves as a sinner. ஆரம்பத்துல நான் நிறைய தவறுகளை செய்தேன்ற ஒரு உணர்வு In வந்துச்சு. the earlier, I have a conscience that I have sinned many அதுக்கப்புறம் நான் times. கிறிஸ்தவனாயிட்டேன். After that, I have been சபையில சேர்ந்துட்டேன். I have joined the நல்ல church. பாட்டுகள் எல்லாம் கத்துக்கிட்டேன். I have known how to sing பைபிள் many வசனங்களை songs. எல்லாம் கத்துக்கிட்டேன். I have learned many ஆனா verses. பாவத்தை பத்தி எனக்கு எந்த உணர்வும் இல்லை. But I didn't have any pretty conscience about நான் sin. என்ன சொல்றேன்? But I am saying அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, நான் நரகத்துக்கு போக மாட்டேன். those people are going to hell. But நான் I என்ன don't பாவம் go to பண்ணாலும் hell. நான் நரகத்துக்கு போக மாட்டேன். Whatever sin I commit, I won't go to நான் hell. ரட்சிக்கப்பட்டேன். Because I have been saved. நான் அவருடைய பிள்ளையாயிட்டேன். Because I am the children நான் of God. சபைக்கு போறேன். I am going to the பைபிள் church. வச்சிருக்கிறேன். I have Bible in my hand. இவ்வளவு காரியம் இருக்கும்போது நீ எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீ வாழணும். How many times, how many things that you have to be சபைக்கு வரோம், பைபிள் spiritual. வச்சிருக்கோம். We are அப்படின்னா going to the நம்முடைய church. வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கணும்? Our spiritual life should be so much higher நாம என்ன because we have சொல்றோம்? got many. நாம என்ன சொல்றோம்? But what we are நான் saying, ரட்சிக்கப்பட்டுட்டேன். I have been saved. நான் பைபிள் வாசிக்கிறேன். I am reading the நான் சபைக்கு Bible. போறேன். I am going to the church. நான் என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் என்னை பரலோகத்தில் ஏத்துப்பாரு. What are the sins I commit? God will get me in heaven. ரட்சிக்கப்படாதவங்க தான் நரகத்துக்கு போகணும். Those who are unbelievers, they will be going to hell. வஞ்சிக்கப்பட வேண்டாம் They சகோதரா. should not be deceived. நீ ஆரம்பத்துல உன்னை பாவின்னு உணர்ந்த. In the starting, you have acknowledged that you are sinner. You have அப்போ ஒரு குழந்தையை போல நீ இருந்த. sins. அப்போ ஒரு குழந்தையை You are போல like நீ there in இருந்த. the early stage. உனக்கு உணர்வு இருந்துச்சு. You have a conscience. ஆனா இப்போ But பல வருஷம் கிறிஸ்தவராயிட்டேன். after being long in நிறைய வசனங்கள் எல்லாம் converted மூளையில Christian, நிறைய வசனங்கள் எல்லாம் மூளையில ஏத்திட்டோம். many Bible verses that we have fed into the Converts ஆயிடுச்சு. mind.
mind has become big. என்ன மாதிரி பைபிள் படிக்கிற ஆள் யாருமே No one can read the என்ன மாதிரி Bible. வசனம் தெரிஞ்ச ஆள் யாருமே No one can learn என்ன மாதிரி verses சபைக்கு like போற me. ஆள் யாருமே இல்ல No one can go to the church like me. பெருமையாயிட்டோம். We have become so proud. மனசாட்சியில எந்த உணர்வும் இல்ல. In our conscience, we don't have any picking. சண்டை போடுறோம். We are fighting. சத்தம் போடுறோம். We are shouting. தவறா பேசுறோம். We are speaking. தவறா சிந்திக்கிறோம். தவறான செயல்களை செய்றோம். We are doing many things badly. எந்த உணர்வும் இல்ல. But I don't have any conscience. என்ன ஆயிடுச்சு? What has happened? செத்து போச்சு. It has become hard ஆயிடுச்சு. Our heart become dead. கண்பானவே இதெல்லாம் கிறிஸ்தவர்களாகி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒன்று. So these are the deceptions that we are as a Christian have. நாம் ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படினா, if we have life in us, எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பது உண்மையா இருந்தா, if Jesus is truly நான் inside us, மறுபடியும் பிறந்தவனா இருந்தா, if I have been born again, என்னுடைய ஆவியிலே ஜீவன் இருப்பது உண்மையானா, if I have a life in the spirit, நான் தவறே பண்ண மாட்டேன்னு சொல்றது இல்ல. I cannot say that I will not sin. பண்ண உடனே if I sin, உணர்வு வரும். immediately I will be having the conscience. உறுத்தணும். It will prick us. உனக்கு இளைப்பாறுதல் இருக்க கூடாது. It will not rest us. சமாதானம் இருக்க கூடாது. We don't have any peace. சரி செய்யற வரைக்கும் உனக்கு அந்த நிம்மதியா நீ இருக்க கூடாது. Unless and until we set it right, we don't have peace. உனக்கு ஏற்படும். That's the emotions and the feelings that you need to have in the spirit. சரீரத்துக்கு இந்த கண்ணப்பா எப்படி இருக்கோ, how the eyes for the body, சரீரத்துக்கு இந்த கண் எப்படி இருக்கோ, how the eyes for the body, ஆவிக்கு நம்முடைய மனசாட்சி கண்ணு மாதிரி இருக்கு. for our heart the conscience is like that. கண்ணுல ஒரு தூசி வந்த உடனே, if a small dust has been gone into the eyes, பயங்கரமா ஃபீல் பண்றோம். we feel so much. அந்த தூசி கண்ணை விட்டு வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு நிம்மதி இருக்க மாட்டேங்குது. Unless the dust is getting removed from the eyes, we don't have peace. உறுத்திக்கிட்டே It is pricking us. அது எப்ப சுகமாக போறோம்னு அதிலேயே நம்ம கவனம் செலுத்துறோம். We will be concentrating only on that when I get அது சுத்தமாயிடுறதுலயே நம்ம கவனம் செலுத்துறோம். we will be concentrating only when I get relieved. இது அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொருந்தும். You apply this the same thing into the spiritual. நீங்க மறுபடியும் பிறந்திருந்தா, if you have been born again, பாவம் செய்த உடனே உங்க மனசாட்சி உறுத்தணும். whenever you sin, your conscience should be pricking you. ஒருத்தர் அடிச்சிட்டீங்கன்னா மனசாட்சி உறுத்தணும். Whenever you beat someone, your conscience should be மனசாட்சி உறுத்தணும். whenever you speak bad words, you have to. சிந்தனை வந்துச்சுன்னா மனசாட்சி உறுத்தணும். Whenever you have bad thoughts, your மனசாட்சியை உறுத்தல அப்படின்னா, if your conscience is not pricking you, ஜீவனே இல்ல. you don't have life in you. ஜீவனே இல்ல. You don't have life. ரொம்ப அபாயகரமானது. This is the dangerous thing. அன்பானவர்களே, My beloved, நாம் எப்படி இருக்கோம்? how are we now? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஜீவன் உண்டாக வந்தேன். Jesus told that I came ஜீவன் to உண்டாக give மட்டும் life. வரல. He has not come to give only the ஜீவனை life. பரிபூர்ணப்பட வந்தேன். He has come to give the life abundantly. அது இரண்டாவது ஸ்டெப். That is the second step. பரிபூர்ணமான வாழ்க்கை என்பது முதல் படியே பலர் அனுபவிக்கல இன்னும். Many have not tasted the first step itself. மறுபடியும் பிறப்பிலே பல கிறிஸ்தவர்கள் பிறக்கல. Many have not tasted even the born again experience. அப்புறம் ஜீவன் பரிபூர்ணமாகிறதுன்றது இரண்டாவது காரியம். How the life will become abundant. முதல்ல ஜீவன் இருக்கணும். First we need to have the அந்த life. ஜீவன் பரிபூர்ணப்படணும். And the life should be நான் இப்ப abundant. பேசுகிறது பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ணப்படத பேசல. I am not talking about how the life ஜீவன் will be இருக்கிறத abundant. பத்தி பேசிட்டு இருக்கேன். I am talking about how we can மறுபடியும் life. பிறக்கிறத பத்தி பேசிட்டு I am இருக்கேன். talking about how to be born again. ஆவியினால் பிறந்திருக்கிறேன்னு சொல்றத பத்தி பேசிட்டு இருக்கேன். I am talking about how to be born again. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி நான் பேசிட்டு I am இருக்கேன். talking about the spiritual life. நான் ஆவிக்குரியவன் தானா? Am I the spiritual person? ஆவியானவரால் தான் நான் பிறந்திருக்கிறேன். I have been born again through the Holy Spirit. தேவனால் பிறந்தவன் நான். Have I been born again through God? எனக்கு ஜீவன் இருக்கா? If I have life in me, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், நீங்க தான் அதை I am உறுதிப்படுத்தணும். telling you the truth. You have to have the confirmation over it. ஜீவன் இருந்தா நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. If you have life, you have been born again. ஜீவன் இல்லைன்னா If you doesn't have life, நீங்க மறுபடியும் பிறக்கல. you have not born again. ஒருவேளை நீங்க பிறந்து பல தவறுகளை செய்து அது அப்படியே கரடு முரடாகி அந்த மனசாட்சி செத்து போற அளவுக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையை நீங்க கடந்து வந்திருக்கலாம். If you are born again and did many sins and your conscience has already been dead. சில நேரங்கள்ல இந்த குழந்தை பிறக்கிறது பார்க்கறோம்ல. Sometimes we see how the baby is being born. பிரசவம் சொல்லுவாங்க. We are telling that is an immature baby. நிறைவான ஒரு பிரசவம் கிடையாது. This is not a mature birth. 10 மாசத்துல பிறக்கிறது 7 மாசத்துலயே பிறந்துருவாங்க. Sometimes a baby can be born even in the 7th month instead of 10th அதான் month. பிரசவம் That சொல்லுவாங்க. we call as an immature birth giving. பாஸ்டருக்கு பொறுமை கிடையாது. Pastor is not having. ஒரு ஆள் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும். If some believers come to the 10 church, மாசம் அது
நிறைவான ஒரு காரியத்துக்கு வந்திருக்கா பார்க்க மாட்டாங்க. You won't see that he is இவங்களே பிரசவம் பண்ணி, intervention. 7 மாசத்துலயே இவங்க பிரசவம் பண்ணி ஞானசானம் கொடுத்து நீ மறுபடியும் பிறந்துட்டேன்னு உங்களுக்கு ஒரு அத்தாட்சி கொடுத்துருவாங்க. You know, the 7th month they would have they will give baptism and they will give the நிறைய confirmation. பேர் ஆகவே பிறந்திருக்கிறோம். Many are born immaturely. சில நிறைய பேர் அவங்களே பிரசவம் பண்ணிட்டாங்க. And the Christendom, ஏன்னா many are பொறுமையா இருக்க born முடியாது. immaturely. நீங்க சபைக்கு வந்தீங்களா? If you have come to the church, சர்ச்சுக்கு வந்துட்டீங்கல்ல, you have come to the church. ஒரு குழந்தை 10 மாசம் ஆகி பிறக்க வேண்டிய அவசியம் இல்ல. There is no necessity 7 மாசத்துலயே பிறக்குது இல்ல. that the baby can be born in the 10th month. பாஸ்டர்களே உங்களை பிரசிக்க பண்ணிடுறாங்க. Pastor can give you the baptism prematurely. ஆபரேஷன் பண்ணி அவங்க ஆபரேஷன் பண்ணி எடுத்துறாங்க. Here they are doing operation. இன்னைக்கு மறுபடியும் பிறத்தல் என்ற சத்தியத்துல எவ்வளவு காரியங்கள் இருக்கு. Today there are many confusion how to be born again with ஆனா Christ. உண்மையாகவே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்றதுக்கு ஒரே ஒரு அத்தாட்சி. There is only one confirmation that I have been born again. சர்ச்சுக்கு போறது இல்ல. It is not about going to the காணிக்கை church. கொடுக்கிறது It இல்ல. is not about giving the பைபிள் வாசிக்கிறது It இல்ல. is not about reading. பைபிள் வசனங்களை மெமரி பண்ணி It is not வச்சிருக்கிறது about இல்ல. memorizing the memory verse. இதெல்லாம் நல்லதுதான். These are all the good things. இவைகளெல்லாம் நீ மறுபடியும் பிறந்திருக்கிறன்றதுக்கு அடையாளம் இல்ல. These are all the not the confirmation that ஏன் you are born ஏற்கனவே again. ஞானஸ்தானம் கூட நீ மறுபடியும் பிறந்திருக்கிறன்றதுக்கு அடையாளம் இல்ல. Even your baptism is not a confirmation that you have been born again. மறுபடியும் பிறந்திருக்கின்ற அடையாளம் ஜீவன் தான். Only the life is the confirmation உன் that you have மனசாட்சி been born again. உறுத்தணும். Your conscience has to உன் prick. கணவனை தவறா பேசணும்னே உறுத்தணும் உனக்கு. If you spoke wrongly to the husband, it போய் should மன்னிப்பு prick. கேட்கணும். You have to go to the God and ask forgiveness. You have to go to the husband and ask சம்பந்தப்பட்டவங்க forgiveness. கிட்ட போய் மன்னிப்பு You have to கேட்கணும். go to the relevant person and ask தவறான எண்ணத்தோடு forgiveness. உன் கணவனோட பேசினா நீ தவறான எண்ணத்தோட பேசுற ஆண்டவர் உடனே உனக்கு அதை காட்டணும். If you speak a bad words to bad thing about your husband, then God has to insist you that you have spoken the bad நீ words. பேசுற வார்த்தை நல்ல மாதிரி இருக்கு. Whatever you speak, that is good. இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆவி சரியில்லை. The spirit that is behind the word is உன் not. மனைவியோட நல்ல ஆள் மாதிரி பேசுற. You have been speaking உன் மனைவியை according to the. உன் மனைவியை போய் உன் உள்ளான ஆவியில கரப்பட்டு வச்சிருக்க. But inside you have been so corrupted. உள்ள ஃபுல்லா கரப்படுத்திட்டு Inside is so corrupted. வார்த்தையில உன்னை நல்லவனை போல காண்பிக்கிற. Only in words you are portrayed that you are a good person. தேவனை நாம் ஏமாத்த முடியாது. You cannot deceive God. தேவன் நம்முடைய வார்த்தையை பார்க்கிறது இல்ல. God is not looking at our words. வார்த்தை எப்படி புறப்பட்டு வருகிறதுன்னு பார்க்கிறார். How the words is proceeding from us. நம்முடைய ஆவி எப்படி இருக்குன்னு He பார்க்கிறார். sees only how our spirit is. நம்முடைய ஆவி கரப்பட்டு போயிருக்கும் போது நம்முடைய வார்த்தை அது சரியானதாக If our இருக்கு. spirit is being corrupted, our words cannot be correct. எனக்கு அன்பானவர்களே, My beloved, மறுபடியும் பிறத்தல் என்பது ரொம்ப முக்கியமானது. the important thing is how to be இதை born again. கொண்டுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு. This is depends on how our spiritual நான் growth is. மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்பதற்காகத்தான் நான் ஞானசானத்தையே பெற்றுக்கொள்கிறேன். In order to be born again, we are just going in and having a baptism. உள்ளாக தேவன் எனக்கு கிரியை செய்ததை வெளிப்பிரகாரமாக நான் காண்பிக்கிறேன். Whatever the God has worked inside us, that we are portraying it outside through the baptism. உள்ளாக தேவன் உனக்கு எதையுமே செய்யாம வெளியிலே நீ ஞானசானத்தை பெற்றுக்கொள்வது ஒரு வஞ்சனை. It is a deception not to get baptism outside, but if God has not made anything work inside us. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறக்கல. Many of the Christians are not born again. ஆனா ஞானசானம் கொடுத்து மறுபடியும் பிறந்தவர்கள் சொல்லி மனுஷர்களே அவர்களுக்கு முத்திரை கொடுத்துட்டாங்க. But people are having the confirmation that you have been baptized, that you have been born again. பெரும்பாலானவர்கள் உண்மையாகவே ஜீவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many are being deceived and living a life in the. நம்ம சுத்தி இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தை பாருங்க. Look around and see the Christendom today. பணாசருக்கு They have love, சண்டை போடுறாங்க. they are fighting for each other, தனக்காகவே வாழ்றாங்க. they are living for themselves, வீட்டுல மனைவியை நேசிக்கிறது they இல்ல. are not loving the wives, அவர்கள் கூட இருக்கிற உண்மையான ஐக்கியம் இல்ல. they don't have a proper relationship within them, ஆனா அவர்கள் சொல்றாங்க நான் மறுபடியும் but they பிறந்திருக்கேன். are saying that they are being born எப்படி again. உண்மையா இருக்க How முடியும்? could it be possible? எப்படி உண்மையா இருக்க How முடியும்? could it be possible? நம் மனசாட்சி உறுத்தணும். Our conscience should prick us. அதை சரிப்படுத்தணும். It should சுத்தப்படுத்தணும். it should clean. ஆண்டவருடைய ரத்தத்துக்கிட்ட போகணும். You have to go to the blood of the Jesus ஆண்டவருடைய Christ. ரத்தத்தினால மட்டும்தான் என்னுடைய இருதயம் சுத்தமாகும். Only through the blood of Christ our hearts can be cleansed. ஒரு சின்ன பாவம் செஞ்சா கூட உடனே உணர்த்துதுன்னா நீங்க ரொம்ப உணர்வுள்ளவங்களா இருக்கீங்கன்னா Even if you are sinning a small thing, then your conscience is breaking. Then you are so ஒரு sensitive. குழந்தை சரீரத்துல லேசா தொட்டு பாருங்க. If you touch a baby, அதுக்கு அவர் உணர்வு அவ்வளவு it will have high sensitivity. அந்த மாதிரி நம்ம We should be like that. ஒரு சின்ன பாவம், A small sin, ஒரு சின்ன பாவம் a small sin.
நீங்க வேதத்துல நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சறேன். I want to close this with தாவீதை just பத்தி telling one நம்ம word. பார்ப்போம். We'll look into the தாவீது life of David. இளமையானவனா இருக்கா? David is a young man. தாவீது இளமையா இருக்கா? David is a young man. ஒரு முறை சவுலுடைய தொங்கலை அறுத்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. He had a chance in order to slay சவுல் Saul. எப்பொழுதுமே அவனை கொல்லுவதற்கு வகை தேடிட்டு இருந்தான். Saul is always go after David, not to kill him. தாவீது சவுலை கொல்லுவதற்குரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. David had a chance to kill Saul. எப்பவுமே சவுல் தான் தாவீது கொல்வதற்கு பயங்கர தீவிரம் உள்ளவனா இருந்தான். Always Saul will be so deliberate to kill David. ஒரு முறை தாவீதுக்கு சவுலை கொல்லும்படியான ஒரு சந்தர்ப்பம் One கிடைச்சது. time David had a chance to kill Saul, தாவீது கொல்லல. but David didn't kill Saul. அவன் பின்புறமா போய் சால்வையில ஒரு சின்ன பீஸ கட் பண்ணிட்டான். He went behind and cut small piece of cloth. எதுக்காக? Why? நான் உன்னை கொன்னு இருக்க முடியும், I could have killed you, ஆனா நான் உன்னை கொல்லல. but I didn't kill you. இதோ பார், உன் சால்வையில தொங்கல் எனக்கு எப்படி கிடைச்சது பார். Look at the proof that I have got the cloth, small நீ piece என்ன of cloth. கொல்லணும்னு நினைக்கிற, You are trying to kill me. ஆனா நான் உன்னை கொல்லணும்னா கொன்னிருப்பேன். Even if I try, I could have killed you, நான் கொல்ல மாட்டேன். but I won't kill you. அபிஷேகம் பண்ண மேல நான் என் கை போட மாட்டேன் I won't lay a hand on a அப்படின்னு spiritual person. தன்னை நிரூபிக்கிறதுக்காக அந்த பொங்கலை காட்டுறேன். Now to prove himself, he showed a small cloth. ஒரு மனசாட்சி அந்த பொங்கலை அறுத்ததுக்கே ரொம்ப மனசாட்சி. For David, the conscience was so pricking, even if he have like சின்ன had a small cloth cut ஒரு from மனுஷனுடைய அந்த Saul's. சாலை அறுத்துட்டு வந்ததுக்கே அவருக்கு மனசு அப்படியே உருட்டுச்சு. The conscience was so pricking, even if he got a small cloth from Saul's. அவ்வளவு உணர்வுள்ளவனா இருந்தான். He was having so sensitive heart. அவன் மனசாட்சியில அவ்வளவு உணர்வு இருந்துச்சு. He is so sensitive and conscious. இதே தாவீது ராஜாவானாரு. David has become. பத்சேபாவை பார்த்தாரு. He has seen a Bathsheba. பத்சேபாவை தூக்கிட்டு வர சொன்னாரு. He asked the Bathsheba. பத்சேபாவோட விபச்சாரம் பண்ணாரு. He has made an adultery with Bathsheba. பத்சேபாள் கர்ப்பமாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே After she has become. பத்சேபாளுடைய கணவனை கொண்டுட்டாரு. He has killed his husband, Uriah. கர்ப்பமான அந்த பத்சேபாள் பிரசவித்து குழந்தையை கூட பெற்றெடுத்தாங்க. Bathsheba gave a baby. 1 year. After 1 year. ஒரு வருஷம் ஆச்சு. After 1 year. எவ்வளவு தவறு செய்த தாவீதுக்கு ஒரு புலி கூட சின்ன சலனமே வரல. How much sin he did, he doesn't have any pricking in his conscience. எப்படி? How? ஒரு சின்ன துண்டு அறுத்ததுக்கே பயங்கரமா அடிச்சிட்டு இளமையா இருக்கும்போது He had so much of pricking conscience when he has cut a cloth ஒரு from சின்ன Saul's துண்டு அறுத்தது முக்கியமா பத்சேபாளோட விபச்சாரம் பண்ணி கர்ப்பமாக்கி அவருடைய கணவனை கொன்று எவ்வளவு பெரிய பாவம் செய்தது. இது பெருசா, ஒரு சின்ன சால்வை அறுத்தது பெருசா? Which is the greater thing? Has he cut the cloth from his Saul's dress, or he has committed adultery with Bathsheba and killed Uriah? எப்படி? How? ஒரு வருஷம் For 1 year. தீர்க்கதரிசி வந்து அவருடைய பாவத்தை உணர்த்துற வரைக்கும் அவன் தவறு பண்ணான் என்பதையே உணராதவனா இருந்தான். Until the prophet came and tell about his sin, he is not having the conscience about the sin. தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை உணர்த்தின உடனே Only after the prophet came and revealed his sins, அழுது மனத்திரும்பும். he cried and repented. அததான் சங்கீதம் 51ல நம்ம வாசிக்கிறோம். That is why we read in Psalms இதே 50. மாதிரி உங்களுக்கு எனக்கு இருக்க முடியும். This could be same with us. ஆரம்பத்துல சின்ன தப்பு பண்ணா கூட ரொம்ப உணர்வுள்ளவங்களா இருந்திருப்பீங்க. In the earlier Christian life, even if you commit small sin, your conscience becomes so pricking. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் பாட ஆரம்பிச்சிட்டோம், நிறைய தாழ்வுகள், சபைக்குள்ள நிறைய பொறுப்புகள், ஊழியம், பெரிய ஆளாயிட்டோம். After that, we can become a great person singing songs, and we have எப்ப great பாரு work for வேலை God in கையில, church. எப்போ ட்ரெயின் பஸ், எப்ப பாரு கையிலே வேலை. Always we have the பயங்கர Bible. ஆவிக்குரியவராயிட்டோம். We have become so much spiritual person, ஆனா எந்த தப்பையும் குறித்து எந்த விதமான உணர்வும் இல்லை. but we don't have the conscience pricking இருக்க for முடியுமா? any இருக்க sins. முடியுமா? Can we have like that? கண்டிப்பா முடியும். Yes, we can be like that. நமக்குள்ள எப்போ பெருமையா வருமோ Whenever we become proud, நாம் மனசாட்சி உணர்வுள்ளதாக, our conscience will not be having sense. தாழ்மையா இருக்கிற வரைக்கும் நம்முடைய மனசாட்சி உணர்வுள்ளதாக. Unless we will be, if we are so humble, our conscience will be so sensitive. குறித்து பெருமையா நீங்க என்ன ஆரம்பிக்கிறீங்களோ, Whenever you think highly of yourself, நீங்க நிறைய தப்பு பண்ணுவீங்க. you can do many sins. உணர்வே இருக்காது. You don't have a sensitive heart. சகோதரனே, நீ இந்த பரிபூர்ணமானவன்,
வாழ்க்கையை உன்னால் அனுபவிக்க முடியும். You cannot experience a ஏன் perfect நிறைய life. கிறிஸ்தவர்கள் அந்த பரிபூர்ண ஜீவனை நம்மால் அனுபவிக்க முடியல? Why many Christians are not experiencing the abundant life in their life? இயேசு சொன்னார், நான் ஜீவன் உண்டாக வந்த அந்த ஜீவன் பரிபூர்ணமான வந்தேன். Jesus said, I came to give life and give it abundantly. ஏன் பரிபூர்ண ஜீவன்னா என்ன? What is meant by abundant life? பாவத்தின் மேல் வெற்றி, Overcoming sin. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. A sin எனக்கு என்னெல்லாம் overcoming life. பாவம்னு தெரியுதோ அந்த பாவமெல்லாம் செய்யாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. What are the sins I know? I will not நான் sin. அறிந்திருக்கிற பாவங்களின் மீது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை What வாழ்க்கை. are the sins I know? I will be having a victory over it. கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியல. Christians are not living that. Yeah. like that. Why? ஆரம்பத்துல மனம் திரும்பும் போது பாவி என்ற உணர்வு இருந்துச்சு. Because the earliest stage they have got a conscience that I am a sinner. அப்புறம் நம்ம ரொம்ப பிஸி ஆயிட்டோம். But after that they become so busy. கர்த்தர் வீடு கொடுத்தாரு, Jesus gave houses, கார் கொடுத்தாரு, car, பங்களா கொடுத்தாரு, bungalow, சம்பளம் கொடுத்தாரு, He has given ஊழியம் salary, கொடுத்தாரு. He has given ministry. பெருமை ஆயிட்டோம். We have become proud. பாவத்துக்கு குறித்து எந்த உணர்வும் இல்லை. We are not having a ஆனா sensitive நம்ம heart for the sins. பரலோகம் போறோம்னு சொல்றோம். But we are saying that we are going to heaven. சகோதரனே, Brothers, வஞ்சிக்க வேண்டாம். don't deceive yourself. நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் உலகத்தனா இருந்தாலும் பாவம் செய்யற அத்தனை பேர் நம்ம நரகத்துக்கு தான் போவோம். Even if you are a believer or unbeliever, whoever sins will go to நான் heaven. கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பாவம் செய்யறதுனால நான் பரலோகம் போயிடுவேன்னு எண்ணக்கூடாது. You should not think that since I am a Christian, even if I sin, will go to heaven. நான் உணர்வுள்ளவர்களா இருக்கும். We need to be sensitive. தேவனுடைய வார்த்தை நம்மை உணர்வுள்ளவனாகும். Jesus' word will make our conscience sensitive. வேதத்தை படிக்கிறது உண்மையா இருந்தா If you are truly reading the word of God, உணர்வுள்ளவர்களா இருக்கும். you should be having a ஆண்டவர் sensitive heart. பேசணும் இதன் மூலமாய். Jesus should speak through this. எத்தனையோ கிறிஸ்தாந்தங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். Jesus has hidden many things in this Bible. எத்தனையோ கிறிஸ்தாந்தங்களை தேவன் நமக்கு Many வைத்திருக்கிறார். mysteries God has kept for இந்த us. வேதத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசணும். Through this word, Jesus will speak to us. என்னை உணர்வுள்ளவனாக்கணும். It should என்னை மனதிரும்ப செய்யணும். sensitive. It should make என்னை தேவனுக்கு கிட்டி சேர்க்க It பண்ணணும். should make to get closer to God. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் If this is not happening in our life, இது எல்லாம் உங்க மூளையில வச்சிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. if you are keeping only this in your mind, it is not benefit for you. நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கணும். You need to have a confirmation. ஆண்டவரே, நான் மறுபடியும் பிறந்தவன்ற நிச்சயத்தை உடையவர்களா நம்ம இருக்கணும். We need to have the confirmation that I have been born again. தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் உடையவர்களா இருக்கும். We need to have the confirmation. பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும், நீ மறுபடியும் பிறந்திருக்கிறன்னு The Holy Spirit has to tell that you have been born நீ again. மறுபடியும் பிறந்திருக்கிறன்னு சொல்லணும். He should say that you have been born again. பாஸ்டர் சொல்றத நம்பாதீங்க. Don't rely on the pastor's answer. எந்த கிறிஸ்தவர் சொல்றதையே நம்பாதீங்க. Who are the Christians may say, don't rely அவைகளெல்லாம் on them. வஞ்சனை. Those are all the deceptive things. ஆண்டவர் சொல்லணும். Only God has to say. பரிசுத்த ஆவியானவர் The Holy சொல்லணும். Spirit has to say, நீ மறுபடியும் பிறந்தவன். you have been born நீ again. மறுபடியும் You have பிறந்தவன். been born again. உண்மையாகவே நமக்கு ஜீவன் இருக்கா? Are we having a life truly? நம்முடைய ஆவியில ஜீவன் இருக்கா? Are we having a life in our spirit? உணர்வு வருதா? You have a sense to God. You have a conscience. ஒரு மொபைல்ல ஒரு பார்க்கும்போது டக்குன்னு இது தேவை, இது சரியானது இல்லைன்னு அப்படி தள்ளக்கூடிய ஒரு உணர்வு இருக்கா? Can you see in mobile and you tell them that this is not wrong? Can you have a sensitive heart when you are seeing in mobile? எல்லாம் பார்க்கறதுதான். Or else you are seeing more filthy things in your mobile. அப்படியே நீ மறுபடியும் பார்க்கல. Then you have not been born நீ again. மறுபடியும் பிறந்த பாவம் என்னன்னாலும் உனக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஒரு உணர்வு வரணும். You will be having a sensitive when you see sins. நம் கண்களை மூடி நாம் ஜெபம். Will bow our heads and pray. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மறுபடியும் பிறந்திருக்கிற ஒரு நிச்சயத்தை நாம் பெற்றவங்களா ஒரு சின்ன ஜெபத்தை நாம் செய்து கண்களை மூடி நாம் கேட்கிறோம். ஆண்டவரே, நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிற நிச்சயத்தை பெற்று நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். ஒரு சின்ன தவறு செய்தால் எங்களுக்கு உணர்வுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்கள் உணர்வற்றவர்களை போல இந்த பூமியில் வாழ மிருகங்கள் எல்லாம் எவ்வளவோ தவறு செய்து ஆனால் அவைகள் எல்லாம் உணர்வற்று கிடக்கிறது. நாங்கள் அப்படி உணர்வற்றிருந்தோம்னா ஒரு மிருகத்துக்கு சமாதமாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். எங்களை பற்றி நாங்கள் மேன்மையா எண்ணிக்கொண்டிருப்பது பிரயோஜனை. எல்லா பெருமைகளும் எங்களை விடுதலையா உண்மையாய் மனம் திரும்பி ஒரு ஆவிக்குரிய பிறப்பை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிபூர்ணமான ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென்.